ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மெட்ஃபேக்ஸ். இன்னைக்கு ஷெடியூல்ஸை பற்றி பார்க்கலாம். ஷெடியூல் ஏ அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்னு நம்ம வச்சுக்கோங்க. ப்ரொவைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெக்வயர்டு ஃபார் அப்ளையிங், லைசன்சிங், ட்ரக் மேனுஃபேக்சரிங், செல்லிங், இம்போர்ட்டிங் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் த ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் ஷெடியூல் பி. ஷெடியூல் பின்னா அந்த ட்ரக்கை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்காக லேபில் போய் கொடுப்போமா, அங்கே ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் ஷெடியூல் பி. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் சினா என்னென்னா, இது பேரண்டல் ப்ராடக்ட்ஸ் பற்றி, இந்த வேக்சின், சீரம், டாக்ஸின், ஆன்டிடாக்சின்னு, இன்சுலின்னு, அதை பற்றின விஷயங்களை இதில் பார்க்கலாம். ஷெடியூல் C1 என்னென்னா, நான் பேரண்டல் ப்ராடக்ட்ஸ் லைக் டிஜிட்டாலிஸு, எர்காட் ப்ரிப்பரேஷன்ஸு, ஃபிஷ் லிவர் ஆயில், விட்டமின்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ், இதெல்லாம் ஷெடியூல் C1. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் டினா, ஒரு சில ட்ரக்ஸ் வெளிநாட்டிலேருந்து இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு சில எக்ஸம்ஷன் இருக்குது, விதி விலக்குன்னு சொல்லுவாங்க, நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸை தாண்டி. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் E1 என்னென்னா, ஆயுர்வேதிக், சித்தா, அந்த யுனானியில் இருக்க பாய்சன் சப்ஸ்டன்ஸ் இதில் இருக்கும். ஷெடியூல் எஃப்னா என்னென்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு பிளட் பேங்க் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன, லைசன்ஸிங்கான என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி ஷெடியூல் எஃப்ல இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் F1னா வேக்சின்ஸ் அண்ட் ஆன்டிசீராக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி இதில் இருக்கும். ஷெடியூல் F2னா சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட்ஸ். ஷெடியூல் F3னா அம்பிளிக்கல் டேப்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட்ஸ். ஷெடியூல் FFும் இருக்குது, அது ஆப்தலமிக் ப்ரிப்பரேஷனுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி இருக்கும். நெக்ஸ்ட் ஷெடியூல் Gனா என்னென்னா, ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாமே டாக்டரோட கைடன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் ஷெடியூல் H, இதில் இருக்க ட்ரக்ஸ் எதுவுமே ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம கொடுக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசைக்ளோவிர், இபுப்ரோஃபன். நெக்ஸ்ட் ஷெடியூல் J, இதில் இருக்க டிசீஸ் எல்லாமே நம்மளால் க்யூர் பண்ணவும் முடியாது, ப்ரிவென்ட் பண்ணவும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர், எய்ட்ஸ், அதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஷெடியூல் K, ஒரு சில ட்ரக்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறதுக்கான சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஷெடியூல் M, இதில் ஒரு ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ண தேவையான இடம், எக்யூப்மெண்ட்டு, அப்புறம் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய GMPயோட ரூல்ஸு, அதெல்லாம் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் M1, இதில் ஹோமியோபதிக் ட்ரக்ஸுக்கான மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த பிளான்ட், எக்யூப்மெண்ட், அதை பற்றி, காஸ்மெட்டிக்ஸ்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும் அந்த எக்யூப்மெண்ட்டு, அதை பற்றி ஷெடியூல் M2ல் இருக்கும். மெடிக்கல் டிவைசஸ்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதெல்லாம் ஷெடியூல் M3ல் இருக்கும். நெக்ஸ்ட் ஷெடியூல் N, ஒரு ஃபார்மசியை ரன் பண்ண தேவையான எக்யூப்மெண்ட்டு, எவ்வளோ இடம் இருக்கணும், எவ்வளோ ஃபார்மசிஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஷெடியூல் Nல இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி ஷெடியூல் Oல இருக்கும். நெக்ஸ்ட் ஷெடியூல் P, இதில் ட்ரக்ஸோட பீரியட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பைரி எவ்வளோ வருஷத்துக்குள்ளே ஆகும் அப்படிங்கிறத பற்றிலாம். நெக்ஸ்ட் ஷெடியூல் P1னா ட்ரக்கோட பேக் சைஸ்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஷெடியூல் Q, இதில் கலர்ஸ் அண்ட் டைஸ் லீகலாக எது காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் சோப் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஷெடியூல் Qல இருக்கும். ஷெடியூல் Rல ரப்பர் லேட்டக்ஸ் நான் வச்சுக்கோங்க, காண்டம்ஸு அண்ட் மெக்கானிக்கல் கான்ட்ரசெப்டிவ்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் R1, இதில் மெடிக்கல் டிவைசஸ்க்கான ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி இருக்கும். ஷெடியூல் Sல காஸ்மெட்டிக்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி இருக்கும். ஷெடியூல் Tல என்னென்னா ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, அதெல்லாம் ட்ரக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான பிளேஸு, எக்யூப்மெண்ட்டு, என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஷெடியூல் Tல இருக்கும். ஷெடியூல் Uல ஒரு ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணும்போது என்னென்னலாம் ரெக்கார்டில் எழுதி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. காஸ்மெட்டிக்ஸ்க்கான ரெக்கார்டு எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை ஷெடியூல் U1ல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் B, இதில் பேட்டன்ட் அண்ட் ப்ராப்ரேட்டரி மெடிசன்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் W, இந்த ட்ரக்ஸ்லாம் ஜெனரிக் நேமில் தான் மார்க்கெட் பண்ணுவாங்க. ஷெடியூல் X, இதில் சைக்கோட்ரோபிக் அண்டு ஹேபிட் ஃபார்மிங், அதாவது போதைப் பொருட்கள், அப்புறமா மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சில ட்ரக்ஸ் கொடுப்பாங்கள்ல, அதை பற்றி ஷெடியூல் Xல இருக்கும். லாஸ்ட்டாக ஷெடியூல் Y, இதில் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணுவோம்ல, ஒரு ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணி இம்போர்ட் பண்ணுறப்ப என்னென்னலாம் கைட்லைன்ஸ் இருக்குது கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பற்றி ஷெடியூல் Yல இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.